வணக்கம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா முடக்குவாதத்துக்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சிகளை பார்க்கலாம். இதுல நம்முடைய கழுத்து பகுதியில இருந்து கால் விரல் வரைக்கும் செய்யக்கூடிய முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம். இதுல கழுத்துக்கு உண்டான முதல் பயிற்சியை பார்க்கலாம். கழுத்து பகுதி மேலே செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். 5 எண்ணிக்கை. இப்போ சைட்ல செய்யறோம். இங்க செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ ஷோல்டருக்கு உண்டான பயிற்சியை பார்க்கலாம். இதுல 5 எண்ணிக்கை. இப்போ ரிவர்ஸ் செய்யறோம். இப்போ மணிக்கட்டு ஸ்தானம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கை மூட்டுக்கு ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ நம்ம விரலுக்கு உண்டான பயிற்சியை பார்க்கிறோம். ஜஸ்ட் ஒரு 5 எண்ணிக்கை. இப்ப பாத்தீங்கன்னா இது போல வரணும். இதுல ஒரு 5 எண்ணிக்கை. கடைகள்ல இது போல பந்து கிடைக்கும். இதுல ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். ஒரு 10ல இருந்து 20 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இப்போ இடுப்புக்கு பாக்குறோம். இந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டு ஒரு ரொட்டேஷன் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ ரிவர்ஸ் செய்யறோம். இப்போ முதுகுக்கு உண்டான ஒரு பயிற்சி. கைகளை எப்படி வைக்கிறோம். இதுல இந்த ஸ்தானம் போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ கால் மூட்டுக்கு ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ ரிவர்ஸ் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ கால்களை இப்படி கொண்டு வரும். அதாவது இந்த நிலை செய்யறோம். இது கால் மூட்டுக்கும் ரொம்ப நல்லது, தொடை பகுதிக்கும் ரொம்ப நல்லது. தாராளமா இதுல ஒரு 5 நிமிஷம் நம்ம செய்யலாம். இப்போ இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ விரல்களுக்கு இது போல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். இது கணுக்கால் பகுதிக்கு ரொம்ப நல்லது. அதே போல விரல் பகுதி ஒரு 5 எண்ணிக்கை. நம்ம இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகள் தான். இதை ரெகுலரா நம்ம ஒரு 5ல இருந்து 10 எண்ணிக்கை செய்து கொண்டு வரும் பொழுது அந்த வலி நிவாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. முடக்குவாதம் இருப்பவர்கள் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட காய்கறிகளை தவிர்ப்பது என்பது நல்லது. அதே போல வாயு சம்பந்தப்பட்ட காய்கறிகள் உணவுப் பொருட்களும் தவிர்ப்பது நல்லது. குளிக்கும் பொழுது பச்சை தண்ணியில குளிக்க வேண்டாம்.
வெது வெதுப்பான நீர்ல குளிக்கிறது என்பது நல்லது. பாதத்துக்கு பாத்தீங்கன்னா செப்பல் அணிவது என்பது ரொம்ப நல்லது. இது வீட்டுல டைல்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல மார்பிள் இருந்தாலும் சரி, நடக்கும் பொழுது வெறும் காலுடன் நடக்க வேண்டாம். ரப்பர் செருப்பு அணிந்து கொண்டு, அதாவது இது வீட்டுல இருக்கும் பொழுதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். இதுல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உணவு வகைகள் பிரண்டை எடுத்துக்கலாம், முடக்கத்தான் எடுத்துக்கலாம், அதே போல முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம், நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய எலும்பு பகுதி என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. நீங்க உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இந்த பயிற்சிகளை ரெகுலரா செய்து கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.